நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சிடைசேஷன் நம்பர் அல்லது ஆக்சிடைசேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிடைசேஷன் என்னது? ஆக்சிஜனேற்ற எண் அப்படின்னா ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளுதல். அப்போ ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளுதல் என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை வெளியேற்றுதல் அல்லது ஹைட்ரஜனை வெளியேற்றுதல். அதான் ஆக்சிடைசேஷன். அப்படின்னா ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா என்னது? எலக்ட்ரான் வெளியில் போகுதுன்னு அர்த்தம், ரைட்டா? எலக்ட்ரான் வெளியே செல்கிறதுன்ற பொருள், ரைட்டா? இப்போது ஆக்சிடைசேஷன் நம்பர்னாலும் ஆக்சிடைசேஷன்னா நம்பர்னாலும் ஆக்சிடைசேஷன் ஸ்டேட்டுனாலும் ரெண்டு ஒன்று தான். ஆக்சிடைசேஷன்னா ஆக்சிஜனேற்ற எண் அப்படின்னாலும் ஆக்சிஜனை ஏற்ற நிலைமை அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான், ரைட்டா? இப்போ நம்பருக்கு பதிலாக ஸ்டேட் STATன்னு போடுவாங்க. அப்படின்னா என்னது? ஆக்சிஜன் ஏற்ற நிலைமை. இது ஆக்சிஜனேற்ற எண், ரெண்டு ஒன்று தான். என்னன்னு பார்ப்போம் இது, ரைட்டா? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த இமேஜினரி சார்ஜ் லெஃப்ட் அப்படின்றான். இது வந்து இட் இஸ் டிஃபைன்டு. இது என்னது? அதாவது ஆக்சிடைசேஷன் நம்பர். அப்போது ஆக்சிஜனை ஏற்ற எண் என்பது இட் எதை குறிக்கிறது? ஆக்சிடைசேஷன் நம்பரை குறிக்கிறது. இட்னா இது இஸ் டிஃபைன்டு விளக்கப்படுகிறது. எவ்வாறாக? அஸ் த இமேஜினரி சார்ஜ். இமேஜின்னா கற்பனையான ஒரு மின்னூட்டம், ஒரு எலக்ட்ரிசிட்டி, ரைட்டா? கற்பனையான ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி, ஒரு மின்னூட்டம் மாதிரி இது விளக்கப்படுகிறது. அது கற்பனையான மின்னூட்டம் எதில் இருக்குது? லெஃப்ட் அண்ட் an ஆட்டம். அப்போ விடப்பட்ட ஆட்டத்தில் உள்ள, லெஃப்ட்னா விடப்பட்ட, தனியாக விடப்பட்ட, எது? தனியாக விடப்பட்ட ஒரு அணுவில் உள்ள கற்பனையான ஒரு சார்ஜ்னா மின்னூட்டம் என்பது தான் இது என்னது? நம்ம ஆக்சிடைசேஷன் நம்பர் என்று விளக்கப்படுகிறது, ரைட்டா? அப்போ எதை குறிக்கிறது? இட்ன்றது ஆக்சிடைசேஷன் நம்பர், அதாவது ஆக்சிஜனேற்ற எண் அப்படின்னா ஆக்சிஜனேற்ற நிலைமையினால ஒன்று தான். இட் இஸ் டிஃபைன்ட் அப்படின்னா இது விளக்கப்படுகிறது. எது? இட்னு எதை குறிக்கிறது? ஆக்சிடைசேஷன் நம்பர். இது இஸ் விளக்கப்படுகிறது எவ்வாறாகனா அஸ் அ இமேஜினரி சார்ஜ். இமேஜினரி சார்ஜ்னா ஒரு கற்பனையான ஒரு மின்னூட்டம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் லெஃப்ட் ஆன ஆட்டம், தனியாக விடப்பட்ட ஒரு அணுவில் மேலே உள்ள. லெஃப்ட்னு விடப்பட்டுள்ளது, பிரிச்சாச்சு. ஸ்டூடெண்ட் சொல்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் மட்டும் குறி வச்சு நீங்கள் நம்மள இவன் கூட பேசக்கூடாது அப்படின்றான். 40 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் கூட மட்டும் பேசக்கூடாதுன்றீங்களா? அப்போ தனியாக விடப்பட்ட ஒரு அணுவின் மீது உள்ள சார்ஜ் தான் ஆக்சிடைசேஷன் நம்பர் என்று விளக்கப்படுகிறது. இப்போ பார்ப்போம், எக்ஸாம்பிளோட பார்ப்போம், நான் காமிக்கிறேன். வென் அப்போது ஆல் அதர் ஆட்டம்ஸ், ஒரு மாலிகுல், ஒரு காம்பவுண்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஆட்டம் இருக்கும் இல்லையா? இப்போ NH அது CH4ன்ற CH4க்குள்ள எத்தனை ஆட்டம் இருக்குது? 2 ஆட்டம் இருக்குது. கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்கிறது. இது CH4 என்னது? மீத்தேன் இருக்கா? 2 ஆட்டம் இருக்குது இல்லையா? அப்போது இந்த 2 ஆட்டத்தில் ஏதாவது ஒரு ஆட்டம் தனியாக விடப்பட்டுள்ளது. இல்லை 3 ஆட்டம் இருக்கலாம், 4 ஆட்டம் கூட இருக்கலாம், ரைட்டா? அப்போது இது ஒரு ஆட்டத்தை மட்டும் தனியாக விட்டுறது. அந்த தனியாக விடப்பட்ட ஆட்டத்தின் மேலே எவ்வளோ சார்ஜ் இருக்கிறது, மின்னூட்டம் எவ்வளோ இருக்கிறது என்பதை பார்ப்பது தான் ஆக்சிடைசேஷன் நம்பர் என்று சொல்லப்படுகிறது. வென் அப்பொழுது ஆல் அதர் ஆட்டம்ஸ், அப்போ அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு ஆட்டத்தை தனியாக விட்டுட்டு அப்போ மீதி ஆட்டம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும்ல. அப்போ தான் சொல்லலாம் வென் ஆல் அதர் ஆட்டம்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட்னா அந்த கலவை, அந்த சேர்மம். ஒரு சேர்மத்தில் ஒரு ஆட்டத்தை மட்டும் தனியாக ஒதுக்கிட்டோம். ஒதுக்குன ஆட்டத்து மேலே எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ மீதி ஆட்டங்கள்னு என்னன்னு கேட்குறான். வென் ஆல் அதர் ஆட்டம்ஸ், மற்ற அணுக்கள் ஆஃப் த காம்பவுண்ட், அந்த சேர்மத்தில் உள்ள காம்பவுண்ட்னா கலவை, சேர்மத்தில் உள்ள மீதி அணுக்கள் ஹேவ் பீன் ரிமூவ்டு, நீக்கப்பட்டுள்ளது. எப்படி நீக்கப்பட்டுள்ளது? இன் தர் யூசுவல் ஆக்சிடைசேஷன் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டான். ஆக்சிடைசேஷன் நம்பர், ஸ்டேட்ஸ் அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான், ரைட்டா? அப்படின்னா என்னது? ஆக்சிடைசேஷன் ஸ்டேட்னா நிலைமை, ஆக்சிடைசேஷன் நம்பர் என்னது? ஆக்சிடைசேஷன் எண்ணுன்னு அர்த்தம். அந்த எண்ணத்தான் நிலைமைன்னு குறிக்கிறாங்க, ரைட்டா? அப்போ நல்லா பார்த்துங்க, அந்த மீதி அணுக்கள், அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய மீதி அணுக்கள் ஹேவ் பீன் ரிமூவ்னா நீக்கப்படுகிறது. எவ்வாறாக நீக்கப்படுகிறது? இன் தேர் யூசுவல் ஆக்சிடைசேஷன் ஸ்டேட். அப்போ உண்மையான நடக்கக்கூடிய நிகழ்ந்துள்ள, எப்படி சொன்னாலும் ஒன்று தான், உண்மையான நடக்கக்கூடிய நிகழ்ந்துள்ள ஆக்சிடைசேஷன் ஸ்டேட். ஆக்சிடைசேஷன்னா ஆக்சிஜன் ஏற்ற எண்களால் மீதி இது நிலைமைப்படுது. அப்போ மீதி அணுக்களுக்கெல்லாம் என்னது? ஆக்சிஜன் ஏற்ற எண்கள் இருக்கின்றன, ரைட்டா? மீதி இதுக்கு உண்மையான ஆக்சிஜன் ஏற்ற எண்கள் இருக்கின்றன. ஆனால் இதுக்கு இல்லை. எதுக்கு இல்லை?
இந்த இதுக்கு இல்லை. இது இமேஜினரி. இந்த ஒரு ஆட்டத்துக்கு மட்டும் இமேஜினரியே தான் இருக்குது. என்னது ஆக்சிடைசேஷன் நம்பர். ஆனால் மீதிக்குள்ள என்ன இருக்கிறது? உண்மையான, அதை யூஷுவல்னால் சாதாரணமாக ஆக்சிடைசேஷன் ஸ்டேட்னா ஆக்சிடைசேஷன் நம்பர்னு அர்த்தம். ஆக்சிடைசேஷன் அதாவது ஆக்சிடைசேஷனோட நம்பர், ஆக்சிடைசேஷன் எண்ணிக்கை சராசரியாக இருக்கிறது. அதுகளை நம்ம ஒதுக்கிட்டோம், அதுக்கு இருக்குது நம்ம ஒதுக்கிட்டோம். ரைட்டா? நல்லா படிக்கிற பிள்ளைங்க அதுகளை நம்ம கண்டுக்கிறது கிடையாது. நல்லா படிக்காத பிள்ளைய மட்டும் கண்டுக்கிறது ஆசிரியர். ஏன்னா அவங்களுக்கு தான் நல்லா சொல்லிக் கொடுக்கணும். ரைட்டா? படிக்காதவங்களுக்கு அதனால் அவங்கள தான் கண்டுக்குருவாங்க. அது மாதிரி இதுக்கு மீதி அணுக்களுக்கெல்லாம் என்ன இருக்குது அதை தான் போட்டுருக்கான்னு பார்த்துக்கோங்க. இட் இஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். நான் இது எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த, இது விளக்கப்படுகிறது அஸ் த இமேஜினரி சார்ஜ். அப்படின்னா ஒரு கற்பனையான ஒரு மின்னூட்டம் இருப்பதாக விளக்கப்படுகிறது. எது மேலே? லெஃப்ட் ஆன ஆட்டம், தனியாக விடப்பட்ட ஒரு ஆட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய மின்னூட்டம் தான் என்னதாக ஆக்சிடைசேஷன் நம்பர் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் மீதி அணுக்கள் இருக்குல்ல, வின் ஆல் அதர் ஆட்டத்துக்குலாம் இருக்குது. ரைட்டா? எனவே ஆல் அதர் ஆட்டம் ஆஃப் த காம்பவுண்ட் அந்த கலவையில் அந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய மீதி ஆட்டங்கள் ஹவ் பீன் ரிமூவ்னு நீக்கப்படுகிறதுன்னு மீனிங் என்ன தெரியுமா? அதுக்கெல்லாம் அந்த நம்பர் இருக்குது, அதனால் அதை கண்டுக்கிறது கிடையாதுன்னு அர்த்தம். ஹவ் பீன் ரிமூவ்னு நீக்கப்படுகிறது இன் தர் யூஷுவல் ஆக்சிடைசேஷன் ஸ்டேட். அப்போ ஆக்சிஜனேற்ற எண்கள் அதற்கு இருக்கிறது. ரைட்டா? அதனால் அதுக்கு நம்ம இமேஜினரி நம்பர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? அதுதான் சொல்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு, அப்போ தேட் ஆர் அசைன்ட் அக்கார்டிங் டு த செட் ஆஃப் ரூல்ஸ். அப்போ தேட் ஆர் அசைன்னா அவைகள் வழங்கப்பட்டுள்ளது. எவ்வாறாக? அக்கார்டிங் டு த செட் ஆஃப் ரூல்ஸ். அவைகள்னா யார்? தேட் ஆர் அவைகள் அசைன்னா சொல்லப்படுகிறது அக்கார்டிங் டு த செட் ஆஃப் ரூல்ஸ். செட் ஆஃப் ரூல்ஸ்னால் இந்த ஆக்சிடைசேஷன் விதிமுறைகளின் பிரகாரம் அவைகள் வழங்கப்படுகிறது. அப்படின்னா யாரை குறிக்கிறது? இந்த இமேஜினரி ஆட்டத்தை தான் குறிக்கிறது. தேட் ஆர் அசைன்டுன்னா அவைகள் வழங்கப்படுகிறது. தேட்டானா எதுக்கு? இந்த அணுக்கள் மீதி அணுக்கள்லாம் அதுக்கு இருக்குது, அது ஒதுங்கிருச்சு, ரிமூவ்னா நீக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஒரு ஆட்டம் தனியாக விடப்பட்ட ஆட்டத்துக்கு இமேஜினரி சார்ஜ் இருக்கிறது. அந்த இமேஜினரி சார்ஜ் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா தேட் ஆர் அசைன்னா சொல்லப்படுகிறது அக்கார்டிங் டு த செட் ஆஃப் ரூல்ஸ். அப்போ விதிமுறைகளின் பிரகாரம் சொல்லப்படுகிறது. இப்போ தான் நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது என்னது? CO2, கார்பன் டை ஆக்சைடு. இது இப்போ இமேஜினரி யார் ஒரிஜினலாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ CO2 எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு. ரைட்டா? இப்போ கார்பன் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, எத்தனை புரோட்டான் இருக்குது? கார்பன் அட்டாமிக் நம்பர் என்னது? 12. ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் என்னது? 16. நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். ஏன்னா இது என்னது? ஆக்சிடைசேஷன் எலக்ட்ரான் வெளியில் போகணும், இல்லை உள்ளே வரணும், அதை வச்சு தான் இருக்கிறது. வாட் இஸ் ஆக்சிடைசேஷன்னா ஒன்று எலக்ட்ரான் வெளியில் போகும், இல்லை உள்ளே வரும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் கால்டு ஆக்சிடைசேஷன். அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா ஆக்சிஜன் வாங்குகிறதுன்னு அர்த்தம். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா ஆக்சிஜன் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஒரு அணு எலக்ட்ரானை பெறுகிறது என்றால் ஆக்சிஜனை வெளியிடுகிறது. அப்போ எலக்ட்ரானை வெளியிடுகிறது என்றால் ஆக்சிஜனை பெறுகிறது. இதுதான். ரைட்டா? ஆக்சிடைசேஷன் என்னது? ஆக்சிஜனை பெறுகிறது, அதனால் என்ன செய்கிறது? எலக்ட்ரானை வெளியிடுகிறது. அப்போ ரிடக்ஷன் என்னது? ரிடக்ஷன்னா ஆக்சிஜனை வெளியிடுகிறது, எலக்ட்ரானை பெறுகிறது. ரைட்டா? அது எலக்ட்ரான் அல்லது ஹைட்ரஜன் ரெண்டுமே இருக்குது. என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? எலக்ட்ரானை வெளியிடலாம், ஹைட்ரஜனே வெளியிடலாம். ரைட்டா? இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ CO2 எடுத்துக்கோங்க, கார்பன் டை ஆக்சைடு. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா என்னது இதுக்கு? CO2. இப்போ கார்பனில் எத்தனை ஆட்டம் இருக்குது? கார்பனில் 12 ஆட்டம் இருக்குது. அதனோட பாண்டுங்க வாங்க. ஃபஸ்ட் சைக்கிள் 2 ஆச்சா? கே ஆர்பிட்டில். செகண்ட் ஆர்பிட்டில் 8 ஆச்சு, 10 ஆச்சா? மீதி என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ மூணாவது ஆர்பிட்டில் 2 தான் எலக்ட்ரான் இருக்குது. அப்போது 5க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 4லேருந்து 5. இப்போ 5, இப்போ மொத்தம் 8 இருக்கணும் லாஸ்ட் ஆர்பிட்டில். ரைட்டா? இங்கே எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. அப்படின்னா இந்த கார்பன் அந்த 2 இழக்க தயாராகிடும். ரைட்டா? இழந்துட்டு தன்னோட 2வது ஆர்பிட்லேயே நிப்பாட்டிக்கிறோம். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இது 3வது ஆர்பிட்டில் 5 இருந்ததுன்னா இழக்காது, வாங்க ட்ரை பண்ணும், வேறு இடத்துல கொடுங்க. ஏன்னா 5 இருக்குது, 8 தானே வேணும், 5 இருக்குது, நான் எதுக்கு கொடுக்கணுமா? இப்போ 4 இருந்தால் கூட வாங்க தான் ட்ரை பண்ணும். ரைட்டா? அப்போ இது எத்தனை? 10 இருக்குது, இதை 12 இருக்குது. அப்போ 2 இதில், அடுத்ததில் 8, 10 ஆகிப்போச்சா? மீதி அவுட்டரில் 2 தான் இருக்குது. அப்போ இது இலக்க ரெடி ஆகுறது. ரைட்டா? இப்போது
ஆக்சிஜன் 16 என்ன இருக்குது 16 இருக்கிறது. அப்போது இப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டல் 2 போயிடும், செகண்ட் ஆர்பிட்டல் 8 10 போயிடும், லாஸ்ட் ஆர்பிட்டல் எத்தனை 6 இருக்குது. அப்போ அதுக்கு எத்தனை வேணும்? இன்னும் 2 தான் வேணும். 8 தானே ஆக்டிவ் டூல்ஸ் ஃபுல் பண்ணிட்டு 2 வேணும். அப்போ 2 அது பெறுறதுக்கு யோசிக்கும், பெறுறதுக்கு ட்ரை பண்ணும். ரைட்டா? இப்போ பாருங்கள், எலக்ட்ரானை வாங்கிருச்சுன்னு சொன்னால் என்னது? ஆக்சிஜனை வெளியேற்றிடுச்சு. எலக்ட்ரானை விட்டுருச்சுன்னு சொன்னால் ஆக்சிஜனை வாங்கிருச்சு. ரைட்டா? இப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் அதில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டினா அதில் பாசிட்டிவ் சார்ஜுன்னு அர்த்தம். இப்போ எலக்ட்ரானை வாங்குது. இப்போ உதாரணத்துக்கு இதில் இந்த ஆக்சிஜனில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. இப்போ ஒரு 2 எலக்ட்ரானை வாங்குதப்பா அது வெளியிலேருந்து. அப்போ 18 ஆயிடுச்சா? அப்போ புரோட்டான் எவ்வளோ இருக்கும்? 16 தானே இருக்கும். புரோட்டான் 16, எலக்ட்ரான் 16. ரைட்டா? இப்போ 2 எலக்ட்ரான் வெளியிலேருந்து இதில் ஜாயின் ஆயிடுச்சு. அப்போ அதோட 6 ஆர்பிட்டில் இருக்குது லாஸ்ட்டில். அப்போ 8 ஆயிடுச்சு. அப்போ ஆக்டிவ் டூல்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. அப்போது இதில் 2 எலக்ட்ரான் கூட இருக்குதுனால இது என்னது? எலக்ட்ரிக்கலி மைனஸ் சார்ஜ். அது என்னது? -2e தானே. 2 எலக்ட்ரான் கூட தானே இருக்குது. புரோட்டான் 16 தான் இருக்கும். புரோட்டான் கூட இல்லை, எலக்ட்ரான் தான் கூடி இருக்குது. அப்போ -2 அப்படின்னா இது நெகட்டிவ் சார்ஜ் அயன். புரிஞ்சுதா? அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், கார்பன் எத்தனை? 1 இருக்குது. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 2. ரைட்டா? ஆக்சிஜன் ஆட்டம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது CO2வில். இப்போ பாருங்கள், அசைன் ஆக்சிடேஷன் நம்பர் டு ஆக்சிஜன். ரைட்டா? ஆக்சிஜன் இப்போ அசைன் ஆகுது. அசைன்னா இப்போ நான் அது கரெக்டாக ஆக்சிஜன் மேட்ச் ஆகுறது. ரைட்டா? ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் எடுக்க போகிறது. இப்போ இது இமேஜினரி நம்பர் வரல. ரைட்டா? நம்ம கற்பனை நம்பர் கிடையாது. அது மீதி உள்ளானது. இது ஒரு காம்பவுண்டு, CO2 ஒரு காம்பவுண்டு. இதில் எது இமேஜினரி ஆட்டம்னு பார்ப்போம். ரைட்டா? இது சி தான் இமேஜினரி ஆட்டம். ஓன்றது என்னது? அது அசைன் டு, அதுக்கு ஒரிஜினலாக இருக்குது, அது வெளியில் போகுது. எப்படின்னு பார்ப்போம். இப்போது ஆக்சிஜன் யூஸ்வலி ஹேஸ் அன் ஆக்சிடைசேஷன் நம்பர் ஆஃப் -2. ஆக்சிஜனுக்கு என்னது? ஆக்சிடைசேஷன் நம்பர் -2 தானே. ஏன் -2ன்னா அதுக்கு 2 எலக்ட்ரான் தானே வேணும். ஏன் லாஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. மொத்தம் ஆக்சிஜனுக்கு எத்தனை? 18 16. அப்போ 2 8, முதல்ல 2 போயிடும், பிறகு 8 போயிடும், 10 போச்சு, மீதி 6 இருக்குது. இன்னும் 2 தான் வேணும். அப்போ 2 எலக்ட்ரான் வெளியிலேருந்து வாங்கிடுச்சுன்னு சொன்னால் அப்போ 2 எலக்ட்ரான் கூட இருக்குன்னு அர்த்தம் தானே. அப்போ -2 தானே அது. அப்போ -2 அதனோட என்னது? லாஸ்ட் ஆர்பிட்டில் என்ன இருக்குது? 2 எலக்ட்ரான் வாங்கினா 8 எலக்ட்ரான் ஆயிடுது. அப்போ அது ஃபுல் ஆயிடுது. லாஸ்ட் ஆர்பிட் 8 ஆச்சுன்னா ஃபுல் ஆயிடுது. அப்படின்னா அதுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். அப்போ 2 எலக்ட்ரான் கூட இருக்குது. அப்போ -2. ரைட்டா? அப்போ இது அசைன் ஆக்சிடைசேஷன் ரூல்ஸுக்கு பொருந்திடுச்சு. ரைட்டா? இப்போ பாருங்கள், ஃபார்முலாவுக்கு வாங்க. சி இது எவ்வளோ இருக்குது? எத்தனை ஓ இருக்குது? 2 ஓ இருக்குது. ஒரு ஆக்சிஜனுக்கு 2 வேணும். ரைட்டா? ஒரு ஆக்சிஜன் தான் 2 வேணும். ஒரு ஆட்டத்துக்கு என்னது? ஒரு ஆக்சிஜனுக்கு 2 வேணும். அப்போ 2 ஆக்சிஜனுக்கு எத்தனை வேணும்? 4 வேணும். அப்போது இந்த பாருங்கள், இப்போ ஃபார்முலா பாருங்கள். ஃபார் ஆக்சிஜன், ஃபார் 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ், ஈச் ஆக்சிஜனுக்கு ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கு -2 இது எலக்ட்ரான். அப்போ டோட்டல் ஃப்ரம் ஆக்சிஜன் டோட்டல் எவ்வளோ ஆக்சிஜன் வேணும்? -2 × 2. அப்போ 2 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? அப்போ 2க்கு 4 எத்தனை வேணும்? 4 நெகட்டிவ் 4 எலக்ட்ரான் வேணும். ரைட்டா? நெக்ஸ்ட் வாங்க. இப்போ கேல்குலேட் ஆக்சிடைசேஷன் நம்பர் ஆஃப் கார்பன். இப்போ கார்பன் நிலைமை என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? கார்பனுக்கு எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ரைட்டா? லெட் த ஆக்சிடைசேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் பி எக்ஸ். நம்ம எக்ஸ்னு வச்சு CO2ன்னு போட்டிருக்கோம்ல, சிக்கு பதில் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ரைட்டா? இப்போ ஃபார்முலாவுக்கு வருவோம். இப்போ அக்கார்டிங் டு த ரூல், சட்டத்தின் பிரகாரம் டோட்டல் சார்ஜ் அந்த நியூட்ரல் காம்பவுண்ட், அதாவது எப்பயுமே ஒரு காம்பவுண்டில் உள்ள மொத்த சார்ஜ் 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. காம்பவுண்டு உள்ள மொத்த சார்ஜ் 0. அப்போ இது கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன், இது 2 சார்ஜ் = 0ன்னு அர்த்தம். இதுதான் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ். ரைட்டா? அந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் பிரகாரம் இப்போ நம்ம சிக்கு எக்ஸ்னு போட்டுக்கிட்டோம், ப்ளஸ் ஒய்க்கு, அதை ஓக்கு என்ன பண்ணால் ஓக்கு தான் நம்ம -4ன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஏன்னா 2 எலக்ட்ரான் ஒரு ஆக்சிஜனுக்கு தேவைப்படுது. எது? 2 எலக்ட்ரான் தான் தேவைப்படும் லாஸ்ட்டுக்கு. அப்போ ஒரு ஆக்சிஜன் ஓகே. அப்போ 2 ஆக்சிஜன் இருக்குது, O2 2 இருக்குது. அப்போ 4 தேவைப்படுது இல்லை? 4 எலக்ட்ரான் வந்துருச்சு. அப்போ -4. ரைட்டா? இப்போ = 0. இப்போ எக்ஸ்ன்றதை என்ன வச்சுக்கிட்டோம்? நம்ம கார்பனை வச்சுக்கிட்டோம். ப்ளஸ்ஸு இப்போ ஒய்ன்றதை நம்ம என்ன வச்சுக்கிட்டோம்? ஒய்ன்னு கூட போட்டுக்கோங்க. அந்த இடத்துல ஆக்சிஜன் போல ஒய்ன்றதை நம்ம என்ன சொல்லலாம்? ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான்? 2 ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ஆக்சிஜன் தான் 2 எலக்ட்ரான் வேணும். அப்போ 2 ஆக்சிஜன் 4 எலக்ட்ரான். ரைட்டா? 4 எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சு. = 0. அதே மட்டும் ஒரு காம்பவுண்டோட மொத்தம் சார்ஜ் எவ்வளோன்னா 0 தான்.
இட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ பார்த்துருமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த போட்டுக்காம பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துருச்சா? இந்த எக்ஸ் ப்ளஸ் போட்டிருக்கான், ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் -4. அப்போ இந்த ப்ளஸ் -4 ரைட்டா? -4 ரைட்டில் போனால் +4 ஆயிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +4. இந்த எக்ஸுன்ற மதிப்பு எவ்வளவு? எக்ஸுன்ற மதிப்பு +4 ஆயிடுச்சு. அப்போ இது O2வும் ப்ளஸ்ஸு எக்ஸும் ப்ளஸ்ஸு. அப்போ ரூல்ஸ் பிரகாரம் இது தவறு. ஏன் சொல்லு பார்ப்போம். இப்போ கார்பனில் எத்தனை ஆட்டம் இருக்கிறது? கார்பனில் எத்தனை ஆட்டம் இருக்கிறது? 12 தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2, செகண்ட் ஆர்பிட்டில் 8, 10 போச்சா? மீது 2 தானே இருக்கணும். அப்படின்னு 2 அப்படின்னு 2 வெளியில் போயிடுச்சுன்னா +2 தானே இருக்கணும். 2 ஆட்டம் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 10 தானே இருக்கும் லாஸ்ட் ஆர்பிட்டில். 10 இருந்ததுன்னா அப்போ புரோட்டான் 2 கூட இருக்குங்களா? 2 வெளியில் போயிடுச்சுன்னா புரோட்டான் எண்ணிக்கை அப்படியே தானே இருக்கும். இப்போ 12 இருக்குது. அப்போ கார்பனில் 12 எலக்ட்ரான் இருக்குது, 12 புரோட்டான் இருக்குது. ஆனால் 2 எலக்ட்ரான் வெளியில் போயிட்டால் மீதி 10 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ ஆர்பிட் ஃபுல் ஆயிடுச்சு. 2 + 8 ஃபுல் ஆயிடுச்சு. ஆக்டர் ரூல்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஆனால் 2 புரோட்டான் கூட இருக்கு இல்லையா? அப்போ +2 தானே வரணும். +4 எப்படி வந்துச்சு? இதுதான் இமேஜினரி, என்ன சொல்லுவாங்க, இமேஜினரி ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இமேஜினரி, அதுக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கு 2 தான். ஆக்சிஜனுக்கு 2 தான். ஏன்னா 16, 2 + 8 10, 10 + 6 16, கூட 2 எலக்ட்ரான் நம்ம கூப்பிட்டோம்னா 18 முடிஞ்சிடுச்சு. ஒரு ஆக்சிஜனுக்கு. 2 ஆக்சிஜனுக்கு -4 முடிஞ்சா. இதுதான் இமேஜினரி நம்பர்னு சொல்லுவாங்க. ஆக்சிடேஷன் இமேஜினரி நம்பர் ஆஃப் ஆட்டம். இதை பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு போமா, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்ததில் போகலாம். அடுத்து டேம்னா ஒரு சொல் ரைட்டா? ஒரு சொல் தட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் இன்டர்சேஞ்சபிள். அப்போ ஒரு சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். தேட்னா அவை. டேம்னா ஒரு சொல். தேட் அந்த சொல்லானது இஸ் ஆஃபன் யூஸ்ட். ஆஃபன் அடிக்கடி நாம் பயன்படுத்துகிறோம். யூஸ்னா பயன்படுத்துகிறோம். இன்டர்சேஞ்சபிள்னா மாற்றி பயன்படுத்துகிறோம். ஒரு சொல்ல நம்ம அடிக்கடி மாற்றி பயன்படுத்துகிறோம். எது கூட மாற்றி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வித் ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா. ஒரு சொல்ல ஒரு வார்த்தையை டேம்னா ஒரு வார்த்தையை இஸ் ஆஃபன் யூஸ் நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். எப்படி? இன்டர்சேஞ்சபிள் மாற்றி பயன்படுத்துகிறோம். எது கூட? வித் ஆக்சிடைசேஷன் நம்பர் இஸ் ஆக்சிடைசேஷன் ஸ்டேட் அப்படின்னா ஆக்சிடைசேஷன் நம்பர் என்பதை ஆக்சிடைசேஷன் ஸ்டேட் என்று நாம் அடிக்கடி மாற்றி பயன்படுத்துகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஒன்று தாண்டான்னு அர்த்தம். நீ ஆக்சிடைசேஷன் நம்பர்னாலும் ஆக்சிடைசேஷன் ஸ்டேட்னாலும் 2 ஒன்று தான். அதுக்கு என்னது? ஆக்சிடைசேஷன் நம்பரு ஆக்சிஜனுக்கு 2 நம்ம பார்த்தோம்ல. அதே மாதிரி கார்பனுக்கு என்னது? 4 வந்துச்சு. கார்பன் தான் இமேஜினரி ஆக்சிடைசேஷன் நம்பர். ஆனால் ஆக்சிஜனுக்கு வந்து அசைன்டுனா ஆக்சிஜன் வந்து ஒரிஜினல் நம்பர் ரைட்டா? ஒரிஜினலான நம்பர் 2 ரைட்டா? 2 என்னது? அது இலக்குதா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இவ்வளோ தான் நம்ம பார்க்கணும். அதேமாரி இமேஜினரி நம்பர்ன்ற போது அதை நம்ம அந்த ஃபார்முலாவை வச்சு பார்த்துக்கணும் ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு ரூல் ஆஃப் ஆக்சிடைசேஷன் நம்பர். இந்த ஆக்சிடைசேஷன் எண்ணுக்கு உள்ள சட்ட விதிமுறைகள் என்னன்னு பார்ப்போம். த ஆக்சிடைசேஷன் ஸ்டேட் ஆஃப் எ ஃப்ரீ எலிமெண்ட். அப்படி ஃப்ரீ எலிமெண்ட்னா எது கூட சேராமல் தனியாக இருக்கக்கூடிய. இப்போ CO2ன்னா ரெண்டு இது சேர்ந்துருக்கு இல்லையா? C1 ஆக்சிஜனும் 2 வேறு ஆட்டம் சேர்ந்துருக்கு. தனியாக இருந்ததுன்னு என்னது? அதான் சொல்லலாம். த ஆக்சிடைசேஷன் ஸ்டேட் அப்படின்னா ஆக்சிடைசேஷன் நிலைமை, அதாவது ஆக்சிஜனேட்டர் நிலைமை அல்ல ஆக்சிடைசேஷன் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான். நீ எப்படி எழுதினாலும் சரி தான். த ஆக்சிடைசேஷன் ஸ்டேட் ஆஃப் எ ஃப்ரீ எலிமெண்ட். ஃப்ரீ எலிமெண்ட் என்னது? ஒரு அணு இருக்கக்கூடாது, 2 அணு இருக்கணும், ஒரே மாதிரியான அணுவாக இருக்கணும் ரைட்டா? ஒரு ஆட்டம் 2 ஆட்டமாக இருக்கணும், ஆனால் ஒரே ஆட்டமாக இருக்கணும். அதான் எலிமெண்ட் சொல்லியிருக்கேங்க. அதை மாலிகுல்னு சொல்லலாம். மாலிகுலில் உள்ள எலிமெண்ட்டும் மாலிகுல் தான், காம்பவுண்டும் மாலிகுல் தான். ஆனால் எலிமெண்ட்னா ஒரே மாதிரியான ஆட்டம் இருக்கணும் ரைட்டா? 2 இருக்கணும். அப்போ அந்த மாதிரி பாருங்கள், த ஆக்சிடைசேஷன் ஸ்டேட் ஆஃப் ஏ ஃப்ரீ எலிமெண்ட் அப்படின்னா ஃப்ரீ எலிமெண்ட் என்னது? ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது. அதனோட ஆக்சிடைசேஷன் நிலைமை அது பிராக்கெட்டுக்குள்ள என்ன போட்டிருக்கான்? இன் இட்ஸ் அன்கம்பைன்டு ஸ்டேட். அன்கம்பைன்டு இணைப்பில்லாத நிலைமை. ஒரு எலிமெண்ட்டு தனியாக இருக்குது, அது எது கூட சேராமல் இருக்குதுன்னா அதனோட ஆக்சிடைசேஷன் என்னது? 0 ரைட்டா? ஆக்சிடைசேஷன் என்னது? த ஆக்சிடைசேஷன் ஸ்டேட்னா நம்பர்னு அது அர்த்தம் ரைட்டா? ஆக்சிடைசேஷன் ஸ்டேட் ஆஃப் எ ஃப்ரீ எலிமெண்ட். ஃப்ரீ எலிமெண்ட்னா சுதந்திரமான எலிமெண்ட்னு அர்த்தம். அது எது கூட சேரலைன்னு அர்த்தம், தனியாக இருக்குன்னு அர்த்தம்.
அதான் சொல்கிறான் பிராக்கெட் இன் இட்ஸ் அன்கம்பைன்டு ஸ்டேட். கம்பைன்னு இணைந்து இருக்கும் நிலைமைன்னு அர்த்தம். இணையாமல் இருக்கும் நிலைமை. அன்கம்பைன்னு இணையாமல் இருக்கும் நிலைமை. கம்பைன்டு இணைந்து இருக்கும் நிலைமை. இதை இணையாமல் இருக்கும் நிலைமையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட ஆக்சிடைசேஷன் நம்பர் 0. உதாரணமாக பார்ப்போமா? இங்கே வாங்க. இப்போ ஈச் ஆட்டம் இன் H2 ஹெச்ன்றது என்னது? ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ H2 அப்போ 2 அணு இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரியான அணுவாக இருக்குது. ரைட்டா? வேறு எது கூட இது சேரலை. ரைட்டா? அது எலிமெண்ட். அப்போ எலிமெண்ட் தனியாக இருக்குது. அப்போ இதோட ஆக்சிடைசேஷன் நம்பர் என்னது? 0. மொத்தத்தை கூட்டினா 0. ரைட்டா? அதேமாதிரி குளோரின் Cl2 இது குளோரின். அது குளோரின் மட்டும்தான் இருக்குது. வேறு எது கூட சேர்ந்துருக்கா? இல்லை. அப்போ இது ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இதோட இது ஆக்சிடைசேஷன் நம்பர் என்னது? 0. அப்போ சோடியம் Na இதோட ஆக்சிடைசேஷன் நம்பர் தனியாக இருக்குது. இது வந்து ஆக்சிடைசேஷன் நம்பர் என்னது? 0. சல்ஃபர் இது தனியாக 8 சல்ஃபர் இருக்குது. அது என்னது? ஆக்சிடைசேஷன் நம்பர் என்னது? 0. ஏன்னா தனியாக இருக்குது. இது கூட சேரலை. ரைட்டா? அதான் சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட்டு, for a monoatomic ion the oxidation state is equal to the net charge on the ion. அப்படின்னா ஒரு மோனோ அட்டாமிக் அயன்னா ஒரே ஒரு அயன் என்னது? ஒன்று எலக்ட்ரான் போயிடணும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். அயன்னாலே அதோட சிம்பிள் ப்ளஸ் போட்டுக்கணும், இல்லை மைனஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் எப்போ போடுவோம்? எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா ப்ளஸ். ஏன் போயிடுச்சுன்னா ப்ளஸ் போடுறா? ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ புரோட்டானோட எண்ணிக்கை கூடிடுமா இல்லையா? இப்போ 12 நான் 2 எலக்ட்ரான் வெளியில் தள்ளிடுறேன். அப்போ 10 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ புரோட்டான் 12 தானே இருக்கும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் 2 கூட இருக்குங்களா? இதேமாரி 17 குளோரின் இருக்குது. ஒரு எலக்ட்ரானை உள்ளே வாங்கிடுறேன். அப்போ 18 எலக்ட்ரான் ஆகிடுச்சு. புரோட்டான் 17 தானே இருக்கும். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுச்சா, மைனஸ் சார்ஜ் ஆகிடுச்சா? அதான் சொல்கிறோம். அப்போ அங்கே -1ன்னு போடணும், இங்கே +2ன்னு போடணும். ரைட்டா? அதை சொல்ல ஃபார் மோனோ அட்டாமிக் அயன்னா அது அயனின்னு அர்த்தம். ஒரு ஒற்றை மோனான ஒற்றைன்னு அர்த்தம். ஒரே ஒரு அயன். ரைட்டா? மோனான ஒரே அணு அயன்னு அர்த்தம். அட்டாமிக்னா அணு. ரைட்டா? ஒரே ஒன்று அட்டாமிக் அயன், ஒரு அணு அயன், ஒரே ஒரு அயன். ரைட்டா? தி ஆக்சிடைசேஷன் ஸ்டேட், ஆக்சிடைசேஷன் நிலைமை, அதாவது ஆக்சிடைசேஷன் நம்பர் இஸ் ஈக்குவல், சமமாக இருக்கிறது. எதற்கு அப்படின்னா டு த நெட் சார்ஜ் ஆன் த அயன் அப்படிங்கிறான். நெட் சார்ஜ் நிகர மின்னூட்டம் அதுக்கு மேலே நம்ம போடுறோம்ல, +1 +2ன்னு போடுறோம்ல. இப்போ உதாரணம் குளோரினுக்கு 17 இருக்குது. அப்போ 2 8 10 மீதி 7 இருக்குது. ஒரு எலக்ட்ரான் வேணும். ஒரு எலக்ட்ரான் வெளியிலேருந்து வாங்கிட்டேன். அது +1 -1. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் உள்ள வந்துருச்சு இல்லையா? அப்போ எலக்ட்ரான் சார்ஜ் கூட இருக்குது. ரைட்? அப்போ -1. அந்த -1 தான் என்னது? நெட் சார்ஜ். அந்த அணுவோட ஒற்றை அணு தானே குளோரின். அந்த குளோரினோட நெட் சார்ஜ், நிகர இது அப்படிம்பாங்க. இதேமாரி நான் என்ன பண்ணுறேன்? கார்பனுக்கு 12 இருக்குது. நான் ஃபஸ்ட்டில் 2 போயிடும், ஃபஸ்ட் ஆர்பிட்டில். செகண்ட் ஆர்பிட் 10 போயிடும். மீது 2 நிற்குது. 2 வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு மினிமம் 8 வேணும். அப்போ 4க்குள்ளே இருந்ததுன்னா நான் வெளியே தள்ளிடலாம். 5 இருந்தது கடைசி ஆர்பிட்டில் நான் வாங்கணும். அப்போ இப்போ வெளியே தள்ளிடுறேன். 2 எனக்கு வேணான்னு தள்ளிட்டு என்னோட சர்க்கிளை நான் ஃபுல் பண்ணிடுறேன். அப்போ லாஸ்ட்டில் எவ்வளோ இருக்கும்? 8 தானே, 10 தானே இருக்கும். 2 வெளியில் போயிடுச்சு. அப்போ எலக்ட்ரான் 12லேருந்து 2 வெளியே வந்து 10 தான் இருக்கும். ஆனால் புரோட்டான் 12 இருக்கும்ல, அது வெளியில் போகல இல்லை. அதனால் +2 தானே இது. அந்த +2ன்றது தான் நெட் சார்ஜ் ஆஃப் சிங்கிள் அயான். மோனோ அயன்னா என்னது? ஒற்றை அணுவோட நெட் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதை நம்ம பார்க்கலாம். த ஆக்சிடைசேஷன் நம்பர் ஆஃப் சோடியத்தோட ஆக்சிடைசேஷன் நம்பர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது +1. ரைட்டா? சோடியம் என்னது? +1. ஏன்னா சோடியத்தோட எலக்ட்ரான் எவ்வளோ? 11. ரைட்டா? ஃபஸ்ட்டில் 2 போயிடும், லாஸ்ட்டில் 8 போயிடும், 10. அப்போ மீதி 1 நிற்குமில்ல. ஒரு எலக்ட்ரான் லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும். அது என்னது? அது வெளியில் போயிடும். ஒரு எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் நிற்கிறதா வெளியில் தள்ளி விட்டுறணும். அப்போ தள்ளி விட்டுட்டோம்னா அப்போ லாஸ்ட் ஆர்பிட்டில் 8 இருக்கும், அதுக்கு முந்தி 2 இருக்கும், 10 தானே இருக்கும். 11க்கு 10 தான் இருக்கும். 1 வெளியில் போயிடும். லாஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா புரோட்டானு கூட இருக்கும்ல. புரோட்டான் 11, எலக்ட்ரான் 11. அந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய 2, ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2, செகண்ட் ஆர்பிட்டில் 8, 3 ஆர்பிட்டில் 1 இருக்குது. 1 தள்ளி விட்டுருவேன். ஏன்னா அது நம்மளுக்கு 7 வாங்க முடியாது. 8 வேணும். அந்த 7 வாங்க முடியாது. ஆனால் வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால் 10 எலக்ட்ரான் இருக்கும், இங்கே 11 புரோட்டான் இருக்கும். அப்போ புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் 1 கூட இருக்குல்ல. அப்போ +1 இருக்கா? +1 போட்டானா அதே மாதிரி த ஆக்சிடைசேஷன் நம்பர் ஆஃப் குளோரின் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 17 இருக்குது. அப்போ அதுக்கு என்ன வேணும்? 18 வேணும். 2 + 8 10, 10 + 8 18 ஃபுல் ஆகிறதுக்கு, ஆக்டர் டூல்ஸ் ஃபுல் ஆகிறதுக்கு. ரைட்டா? அப்போ 7 இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரானை வெளியிலேருந்து வாங்கிடும். அப்போ 18 எலக்ட்ரான் ஆகி போயிடுச்சு. புரோட்டான் எவ்வளோ இருக்குது? 17 இருக்குது. அப்போ எவ்வளோ சார்ஜ் கூட இருக்குது? -1 கூட இருக்கா? அதுதான் என்ன பண்ணுவாங்க? குளோரினுக்கு -1.
பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆக்சிடைசேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் இன் எ மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு 0. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு அல்ஜிபிரிக் சம் அப்படின்னா கூட்டல், அல்ஜிபிரிக் கணக்கு கூட்டல், ரைட்டா? அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆக்சிடைசேஷன் ஸ்டேட்ஸ், ஆக்சிடைசேஷன் என்னது? ஆக்சிஜனேற்ற எண்களின் கூட்டல், ஆக்சிஜனேற்ற எண்களின் கூட்டலானது ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ், ஆட்டம்னா அணுக்களின் ஆக்சிஜனேற்ற எண்களின் கூட்டல். அப்போ இந்த ஆக்சிடைசேஷனால ஆட்டத்தில் உள்ளதுன்னு சொல்கிறான். அந்த ஆட்டங்கள் எதில் இருக்கும்? மாலிகுலில் தானே இருக்கும், இல்லை காம்பவுண்டில் இருக்கும். நீ மாலிகுல்னு சொன்னாலும் சரி, மாலிகுல் தானே, மாலிகுல் தான் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒரு எலிமெண்ட்டுனால மாலிகுல் தான், காம்பவுண்டுனால மாலிகுல் தான், ரைட்டா? ஒரு காம்பவுண்டுன்னு போட்டுக்கலாம், இல்லை மாலிகுல்னு போட்டுக்கலாம். ரெண்டு மாலிகுல் தான் சொல்லியாச்சு இல்லை, ரெண்டு வெவ்வேறு ஆட்டங்களாக இருக்கும், இல்லை ரெண்டு ஒரே மாதிரியான ஆட்டங்களாக இருக்கும், ரைட்டா? ரெண்டு வெவ்வேறு ஆட்டங்கள் இருந்தானே காம்பவுண்டு, ஒரே மாதிரி ஆட்டம் இருந்தால் எலிமெண்ட்டு, ரெண்டுக்கு சேர்த்து மொத்த பேர் மாலிகுல் அப்படின்றான், ரைட்டா? அப்போ ஒரு மாலிகுலில் உள்ள எல்லா ஆட்டங்களில் த அல்ஜிபிரிக் சம்னா கூட்டல் ஆஃப் ஆக்சிடைசேஷன் ஸ்டேட், ஆக்சிடைசேஷன் எண்களின் கூட்டல் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னா அணுக்களின் ஆக்சிடைசேஷன் எண்களின் கூட்டலானது எதில்? அணுக்கள் ரெண்டு ஆட்டங்கள், மூணு அணுக்கள் எதில் இருக்கா? இனிய மாலிகுல். ஒரு மாலிகுலில் உள்ள அணுக்கள், ரெண்டு அணுக்கள் இருக்கு இல்லையா, அது அணுக்களின் ஆக்சிடைசேஷனின் கூட்டலானது 0 இஸ் ஈக்குவல் டு 0, அதுக்கு சமம். கூட்டல் எதுக்கு சமமாக இருக்கும்? 0வுக்கு சமமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இதை நம்ம பார்த்துக்கிறோமா? கீழே மேக்ஸிமம் பார்த்துருமா? அதேமாதிரி இது பார்த்துருவோம், கீழே பார்த்துட்டு பருப்போம். இங்கே பாருங்கள், இப்போ H2SO4, H2SO4 H இருக்குது, S இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இது வந்து காம்பவுண்டு, மாலிகுல் தான். மாலிகுல் காம்பவுண்ட் சொல்லலாம். ஏன் காம்பவுண்ட் சொல்கிறேன்? 3 இருக்குது வெவ்வேறு அணுக்கள், ஒரே அணுக்கள் வந்து எலிமெண்ட், ரைட்டா? அப்போ 3, இது ஒரு காம்பவுண்டு. அப்போ இந்த காம்பவுண்டில் உள்ள எல்லா அணுக்கள், இது H ஒரு அணு, சல்ஃபர் ஒன்று, ஆக்சிஜன், எல்லா அணுக்களின் ஆக்சிடைசேஷன் என்னானது அல்ஜிபிரிக் சம்முக்கு கூட்டலுக்கு சமமாக இருக்குது, 0வாக இருக்கிறது. அல்ஜிபிரிக் நல்லா பார்த்தீங்க, இது ஒரு மாலிகுல், இந்த மாலிகுலில் உள்ள எல்லா ஆட்டங்கள் நல்லா பார்த்துக்கா, இன்னைய மாலிகுல் எல்லா ஆட்டங்களின் ஆக்சிடைசேஷன் நம்பர், அதாவது ஆக்சிஜனேற்ற எண்களின் கூட்டல்கள், இந்த அணுக்களின் ஆக்சிஜன், அதாவது ஒரு மாலிகுலில் உள்ள, இது ஒரு மாலிகுல், இதில் உள்ள அணுக்கள் எல்லாம் ஒன்று அணுக்களின் ஆக்சிடைசேஷன் எண்களின் கூட்டல் 0க்கு சமமாக இருக்குது, 0க்கு சமமாக இருக்கிறது. அதை தானே போட்டிருக்கான். இங்கே பாருங்க, த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆக்சிடைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஆக்சிடைசேஷன் நம்பர்னு அர்த்தம். அல்ஜிபிரிக் சம்னா கூட்டல், எதனோட கூட்டல்? அணுக்கள்னா அந்த மூலக்கூறில் உள்ளது, ரைட்டா? மாலிகுலில் உள்ள இன்னைய மாலிகுல், அந்த மாலிகுலில் உள்ள அணுக்களில் உள்ள ஆக்சிடைசேஷன் எண்களின் கூட்டலானது இஸ் ஈக்குவல் டு 0வுக்கு சமம். இங்கே பாருங்க, போட்டிருக்கான் பாருங்கள், திரும்பி காமிக்கிறேன். அதை பிரித்து போட்டிருக்கான் பாருங்கள். இப்போது H2SO4 அதை எப்படி பிரித்து போட்டிருக்கா? 2, H எத்தனை இருக்குது? 2 இருக்குது, 2. அப்போ H என்னது? இன்ட்டு ஆக்சிடைசேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், அது என்னது? H என்னது? ஆக்சிடைசேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ 2 இன்ட்டு அதோட ஆக்சிடைசேஷன் நம்பர் எவ்வளவு? +1. ஏன்னா எப்பயுமே ஹைட்ரஜன் பாண்டிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் தான் வச்சுருக்கு, ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் வச்சுருக்கு. எப்போ பார்த்தாலும் எலக்ட்ரானை கொண்டே கொடுத்துரும், எல்லாத்துக்கிட்டையும் கொண்டே கொடுக்கும், ரைட்டா? பாண்டிங், கோவலண்ட் பாண்டிங்கில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ மிச்சம் எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? புரோட்டான் மட்டும் தானே மிஞ்சி இருக்கும். அப்போ +1 தானே. ஹைட்ரஜனில் ஒரு புரோட்டான் இருக்கும், அப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அது பாண்டிங்கு போகும்போது எலக்ட்ரானை கொடுத்துரும், இல்லை கோவலண்ட் பாண்டில் ஷேர் பண்ணிக்கிறோம், கோவலண்ட் பாண்டில் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போது அங்கே ஷேர் பண்ணிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? ஒரு புரோட்டான் தான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்காது இல்லையா? அப்போ என்ன இருக்கும்? +1, ரைட்டா? அதுதான் சொல்கிறான், அது ஆக்சிடைசேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் +1. அப்போ அதுக்கு எடுத்து பாருங்கள், இன்ட்டு போடுறோம், இன்ட்டு போட்டுக்க, 2 ஹைட்ரஜன் இருக்கிறனால 2 இன்ட்டு ஆக்சிடைசேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், அதுக்கு ப்ளஸ் போட்டுக்கணும், எல்லாத்தையும் கூட்டணும். அடுத்து ஆக்சிடைசேஷன் ஆஃப் சல்ஃபர், சல்ஃபருக்கு ஏன் ஒன்று கூட போடலைன்னா ஒரே ஒரு சல்ஃபர் தான் இருக்குது. அதுக்கடுத்து ப்ளஸ் எத்தனை இருக்குது? 4 இருக்குது ஆக்சிஜன். அப்போ 4 இன்ட்டு ஆக்சிடைசேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ ஆக்சிடைசேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன வரும்? அது லாஸ்ட்டில் உள்ள ஆர்பிட் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன். அப்போது ஆக்சிஜன் 16 வரும்போது 2 நம்மளுக்கு தேவைப்படும், ரைட்டா? இது 2 + 8 10, 10 + 8 வேணும், 18 வேணும், 16 இருக்குது. அப்போ 2 என்ன வரும்? 2 எலக்ட்ரான் வெளியிருந்து வாங்கணும். அப்போ -2, ரைட்டா? இதுதான் இது வந்து என்னது? இது முதல் சென்டென்ஸ். ரெண்டாவது சென்டென்ஸ் பார்ப்போம். அதை தான் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆக்சிடைசேஷன் ஸ்டேட் ஆஃப் அன் ஆட்டம் இன் எ மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு 0, ரைட்டா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஒயில் இன் அயன்ஸ். இது வந்து ஆட்டத்தை சொல்லிட்டான். இந்த ஆட்டத்துக்கு பதிலாக அயனாக இருந்தால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான்.
ஆட்டமாக இருந்தது, எல்லாமே ஆட்டம் தானே. இப்போ H2SO4 எல்லாமே ஆட்டம். இது H ஒரு ஆட்டம், S ஒரு ஆட்டம், O ஒரு ஆட்டம். ஆனால் இது அயனியாக இருந்தால், அயனா மேலே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டிருக்கணும். இதே இடத்துல ஆட்டத்துக்கு பதிலாக அணுவாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். ஒயில் இன் அயன்ஸ், அந்த அணுக்கு பதிலாக, அந்த ஆட்டத்துக்கு பதிலாக அணு இருந்தால் இட் இஸ் ஈக்குவல் டு த நெட் சார்ஜ் ஆஃப் த அயன் அப்படின்றான். அது ஜீரோவாக இருக்காது. இப்போ ஆட்டத்துக்கு தான் அப்படி, எப்படி H ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், அப்படின்னா இதெல்லாம் ஆட்டத்தோட கூட்டலுக்கு தான் ஜீரோ. இதே இடத்துல அயனியாக இருக்குது. அயனின்னு என்னது, ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிருக்கு, இல்லை உள்ளே வந்திருக்கும். அப்படி இருந்தால் ஒயில் இன் அயன் இட் இஸ் ஈக்குவல் டு த நெட் சார்ஜ் ஆஃப் த அயன், அப்படின்னு ஈக்குவலி சமமாக இருக்கும். எதுக்கு நெட் சார்ஜ்? நெட் சார்ஜ்னா அதனோட சார்ஜோட, அது நிகர சார்ஜோட, அந்த அயனோட நிகர சார்ஜுக்கு ஈக்குவல்ன்றான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ ஹெச் ஒரு எலக்ட்ரான் விட்டுச்சுன்னா H+ன்னு அர்த்தம், +1ன்னு அர்த்தம், ரைட்டா. இப்போ ஆக்சிஜன் என்னது, 2 எலக்ட்ரானை வாங்கும். அப்போ O-2, அது மேலே -2ன்னு போடுறோம்ல, அதுதான் நிகர் அயன்னு அர்த்தம். O-2ன்னு என்னது, இது அயன் ஆயிடுச்சு, டு த பவர் -2 அயன் ஆயிடுச்சு. அப்போ 2 எலக்ட்ரான் உள்ளே இருக்குன்னு அர்த்தம், அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதை எக்ஸாம்பிள் பார்ப்போம். கீழே பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த H2SO4 எடுத்து வாங்க, கீழே வாங்க, இந்த இருக்கும் பாருங்கள். H2SO4 முடிஞ்சா. அடுத்து இந்த அயனுக்கு அப்படியே இங்கே கீழே அங்கே வந்துருச்சு பாருங்கள். எக்ஸாம்பிள் போட்டு இங்கிலீஷில் போட்டிருக்கான் பாருங்கள். SO4 டு த பவர் 2- போட்டிருக்கான் பார்த்தீங்களா. SO4 டு த பவர் 2- என்னது, 2 எலக்ட்ரான் இதில் கூட இருக்குது ஆக்சிஜனில், ரைட்டா. ஆக்சிஜனில் 2 எலக்ட்ரான் கூட இருக்குது, அதுதான் நெட் சார்ஜ். இது அயன். SO4ன்றது என்னது, சல்ஃபரிக் ஆசிட், ரைட்டா, சல்ஃபரிக் ஆசிட்டு. ஆனால் 2- போட்டால 2 எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறது, எலக்ட்ரானே பெற்று இருக்குதா, வேறு இடத்துல வாங்கியிருக்கு. அப்படின்னா இது அயன், இது ஆட்டம் கிடையாது, ரைட்டா. வென் ஒயில் இன் அயன், இப்படி அயனாக இருந்தால் அதுக்கு இஸ் ஈக்குவல் டு 0 வராது, அதுக்கு 0 வரும். இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 0க்கு பதிலாக நெட் சார்ஜ் ஆஃப் த அயன். அப்போ நெட் சார்ஜ், இது SO4ன்றது 2- அயன். அப்போ நெட் சார்ஜ் என்னது, எவ்வளோ சார்ஜ் இதில் இருக்குது, மொத்த சார்ஜு 2- நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்குது, இஸ் ஈக்குவல் டு -2. புரியுதா. அப்படி போடணும், அங்கே 0 போட்டால் இங்கே -2 போடணும். பாருங்கள், அது எழுதியிருப்பான். இன் SO4 சல்ஃபரிக் ஆசிட், அப்போ 2- போட்டிருக்கான். அப்போ ப்ராக்கெட்டில் S என்ன ஒன்று இருக்குது, அதனால் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் S ப்ளஸ் 4 ஆக்சிஜன் இருக்குது, அதனால் 4 இன்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு, அங்கே 0 போட்டோம், இங்கே என்ன போட்டோம்னா இஸ் ஈக்குவல் டு நெட் சார்ஜ் ஆஃப் த அயன். அப்படி இந்த அயனுக்கு நெட் சார்ஜ் எவ்வளோ, 2- தானே. அப்போ -2 எலக்ட்ரான் ஜாஸ்தியாக இருக்குது, அப்போதால -2. புரியுதா. இதுக்கு ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை நம்ம ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். இந்த ரெண்டையுமே இப்போ காமிச்சதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாருங்க, H2SO4 அங்கேருந்து நம்ம பார்த்தோம். இப்போ நேரடியாக நம்ம இன்வால்வ் பண்ணி பார்ப்போம். H2SO4னா என்னது, சல்ஃபரிக் ஆசிட் இஸ் ஈக்குவல் என்ன போட்டுருக்கோம், இன் எ மாலிகுல் அடிஷன் ஆஃப் த என்னது, அணுக்கள், எது அணுக்களின் ஆட்டங்களின் ஆக்சிஜன் நம்பர்களின் கூட்டல் எதற்கு சமமாக இருக்கும், 0க்கு சமமாக இருக்குன்னு தானே படிச்சிருக்கோம். அதை தான் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், 2 இன்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் H, 2 போட்டிருக்கோம், 2 H, அதை தானே பார்த்தோம். ப்ளஸ்ஸு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர், அடுத்து ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஈக்குவல் டு 0, இது அதானே பார்த்தோம். இங்கே வாங்க ப்ராக்டிக்கலே பார்ப்போம். Hக்கு எவ்வளவு, Hக்கு +1 போட்டிருக்கான். Hல் வந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் வெளியில் போயிடும். அப்போ என்ன இருக்கும், +1 தான் இருக்கும், ரைட்டா. அப்போ Hக்கு என்ன இருக்குது, H1 +1, ரைட்டா. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் எவ்வளோ இருக்கும், சல்ஃபர் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்டா. சல்ஃபர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜனுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஆக்சிஜன் வந்து 16, அப்போ 2 எலக்ட்ரான் உள்ளே வரும், அப்போ -2 தானே. ஆக்சிஜனில் என்னது, 2 × 8 10, மீதி லாஸ்ட்டில் 16 6 இருக்குது. அப்போ 2 வேணும், ரைட்டா. அதுக்கு 3 வச்சுட்டு 5 வேணும்னு சொல்லக்கூடாது. 3 வச்சா வெளியில் போயிடும், 4 இருந்தால் கூட வெளியில் போகலாம், உள்ளே வரலாம். ஆனால் 5 வந்துருந்தால் நம்ம வாங்கணும். 5 கொடுக்குமா, கொடுக்காது. 8 வேணும், 5 வச்சுட்டு 3 5 கொடுத்துருமா, கொடுக்காது. இப்போ 3 வாங்கணும். இதில் 6 இருக்குது லாஸ்ட் ஆரம்பிக்கல, அப்போ 2 வாங்கணும், அப்போ -2, ரைட்டா. அப்போ ஆக்சிஜன் -2, ரைட்டா. இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இதேமாரி. 2 மேலே 2 இன்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் H எவ்வளோ போட்டிருக்கோம், 1, இந்த 1 போட்டோன்னா அடுத்து ப்ளஸ் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர், அது நம்மளுக்கு தெரியாது, அதுக்குனால X போட்டிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் X போட்டேன். ப்ளஸ் 4 இன்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் O, ஆக்சிஜனுக்கு எவ்வளோ 16,
அப்போ லாஸ்ட் ஆர்பிட்டில் 6 இருக்குது. அப்போ 2 எலக்ட்ரான் வெளியிலேருந்து வரும். அப்போ எலக்ட்ரான் வெளியில் வந்தது சார்ஜ் -2, ஆக்சிடேஷன் நம்பர் -2 ரைட்டா. அப்போ -2 போட்டேன். இப்போ பெருக்குங்க 2 இன்ட்டு ப்ளஸ் 1 2 அடுத்து எக்ஸ் அப்படியே இருக்குது. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் சல்ஃபரோடது ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ இது -8 இது 4 இன்ட்டு -2 -8. இப்போ -8 ப்ளஸ் 2 அப்போ போச்சுன்னா -6 இருக்கும். அப்போ எக்ஸ் -6 = 0. அப்போ எக்ஸ் = -6 ரைட்டில் போச்சுன்னா +6 ஆயிரும் ரைட்டா. +6 தானே எக்ஸ் = அப்போது என்னது சல்ஃபரோடது எவ்வளவு 6. இதில் 6 வந்துருச்சா. அடுத்து வாங்க நீங்கள் அயனுக்கு போவோம். இது என்னது இது அயன் ஃபார்முலா என்னது SO4 -2 அப்படின்னு என்னது -2ன்றது என்னதுன்னு சொல்கிறது நெட் சார்ஜ் ஆஃப் த அயன் தான் = 0 கிடையாது அது -2 தான். அப்போ இதன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் ப்ளஸ் 4 ஆக்சிஜன் 4 இன்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜன் = -2 தானே மேலே இருக்குது அதை போட்டோம். இப்போ அது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன நம்ம சல்ஃபர் தான் கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜனுக்கு என்னது 2 -2 தானே. அப்போ -2 போடுங்க. -2 போட்டால் என்ன வரும் இந்த எக்ஸ் அந்த சல்ஃபரை வச்சு எக்ஸ் வச்சாச்சு ப்ளஸ் 4 இன்ட்டு -2 = நாங்கள் 8 -8. அப்போது எக்ஸு -8 = -2. இந்த -8 ரைட்டில் போயிடுச்சுன்னா +8 ஆயிரும். அங்கே ஒரு -2 கட்டான +6 கிடைக்கும். +6 கிடச்சிச்சா அங்கேயே சல்ஃபரு அங்கேயே 6 இங்கே 6 கிடச்சிச்சா. ஃபார்முலா ஓகே. இது உங்கள் புக்கில் இல்லை உங்களுக்கு எக்ஸாம்பிள் காணி காமிக்கிறேன். சரி நெக்ஸ்ட் பார்ப்போமா. ஹைட்ரஜன் ஹேஸ் அன் ஆக்சிடைசேஷன் நம்பர் ஆஃப் +1. அப்போ ஹைட்ரஜனுக்கு எதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹைட்ரஜனில் ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் அது எலக்ட்ரானை கொடுத்துரும். மீது என்ன இருக்கும் புரோட்டான் தான் இருக்கும். அதனால் அது ஆக்சிடைசேஷன் நம்பரு +1 தான். பை இன் ஆல் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அதாவது எல்லா ஒரு சேர்மத்திலையும் ஹைட்ரஜன் வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸப்ட் எதில் மெட்டல் ஹைட்ராய்ட்ஸ் அது வந்து மெட்டல்னா இரும்பு கூட ரியாக்ஷன் பண்ணும்போது தவிர மீதி எது கூட ரியாக்ஷன் பண்ணாலும் அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். எலக்ட்ரானை கொடுத்துரும். ஆனால் மெட்டல் கூட இருக்கும்போது மட்டும் மைனஸாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. மெட்டல் ஹைட்ரேட்ஸ்னால் ஹைட்ரஜன் அர்த்தம். மெட்டல் ஹைட்ரஜன் அர்த்தம். ஹைட்ரேட்ஸ்னால் ஹைட்ரஜன் அர்த்தம். மெட்டல் கூட வினை புரியும் போது மட்டும் மெட்டல் ஹைட்ரேட்ஸ் வினை புரியும் போது மட்டும் அதனோட ஆக்சிடைசேஷன் நம்பர் -1 இருக்கும். மீதி எந்த காம்பவுண்டு கூட வினை புரிஞ்சாலும் அது எலக்ட்ரானை கொடுத்துட்டு ப்ளஸ்ஸை மட்டும்தான் வச்சுருக்கோம். புரோட்டானை மட்டும் வச்சுருக்கோம். இதில் மட்டும் -1 வச்சுருக்கோம். ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிறோம். புரியுதா. ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிறோம் ரைட்டா. அதனால தான் -1 புரிஞ்சுதா. இது எப்படின்னு நான் அப்புறம் ஃபார்முலாவில் சொல்லித்தரேன். அது மட்டும் புரிஞ்சுக்கணும். மெட்டல் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஹைட்ரஜன் வாட் இஸ் த ஆக்சிடைசேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வென் ரியாக்ட் வித் மெட்டல் அப்படின்னா மெட்டல் ஹைட்ரைட்ஸ் போகும்போது -1 வேல்யூ ரைட்டா. மீதி எல்லாத்துலேயும் அதுதான் ஒரே இந்த மதிப்பு தான். சரி ரைட் ஓகே. அடுத்தது நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு நேரமே பேசு.